பல்லவதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியை வந்து அறிமுகம் செய்து தமிழக அரசியல மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தார் சொல்லலாம். இன்று காலை தன்னோட கட்சியோட கொடியை வந்து அறிமுகப்படுத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட தொண்டர்களுக்கு வந்து உறுதிமொழியும் வந்து சொல்லியிருக்காரு. இதன்படிதான் நீங்க நடக்கணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லியிருக்காரு. உண்மையில வந்து இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த கொடி விஜய் அறிமுகம் செய்த கொடி வந்து சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு விவாத பொருளை வந்து உருவாக்கி சொல்லணும். பலர் வந்து இந்த கொடியோட வடிவமைப்பை ட்ரோல் பண்ணி தன்னோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. சிலர் வந்து இந்த கொடி வந்து நல்லதா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்முடைய பார்வையில அந்த கொடியை வந்து ஒரு இந்த கொடியில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம காணொலியை பார்க்க போறோம். இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா கொடியில வந்து மேலையும் கீழே வந்து சிகப்பு கலர் வந்து வச்சிருக்காங்க. சிகப்பு கலர் வந்து கம்யூனிசத்தை வந்து சொல்லுது அப்படிங்கிற ரீதியில வந்துதான் இருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற மஞ்சள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை குறிக்கும் விகிதமாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 போர் யானைகள், நடுவுல வந்து ஒரு வாகை மலர் வந்து வெற்றிக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அது விஜய்ங்கிற பெரும் வந்து வெற்றி தான் குறிக்கும். அதுக்கப்புறம் வந்து வாகை மலரும் வெற்றியை தான் குறிக்கும். அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த கொடி வடிவமைப்பும் செஞ்சிருக்காங்க. 2 போர் யானைகள் இருக்கு. அந்த 2 போர் யானைகள் வந்து என்னன்னா 2 திராவிட கட்சிகளை தான் குறிக்கிறாரோ அப்படிங்கிற ரீதியில தான் பலர் வந்து சந்தேகம் வந்து எழுப்பியிருந்தாங்க. இதுல வந்து 2 திராவிட கட்சிக்கு மத்தியில நாங்க வந்து கண்டிப்பா போரிட்டு வெற்றி பெறுவோம், வெற்றி வகை சூடுவோம் அப்படிங்கிற ரீதியில குறிக்கிற வகையில தான் வாகை மலர் வந்து நடுவில் வச்சிருக்காங்க. இதுதான் விஜயோட கொடியோட ஒரு வடிவமைப்பா இருக்கு. கண்டிப்பா வந்து விஜய் வந்து 2026 தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு வந்து ஒரு சந்தேகம் தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா முதல் தலைமுறை வாக்குகளை வந்து பிரிப்பாரு. அதுக்கு மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்கள் கண்டிப்பா அவருக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் அவருக்கு வந்து வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் கிறிஸ்தவர்கள் சமூகத்தர்கள் வந்து கண்டிப்பா விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவ விஜயும் வந்து ஒரு கிறிஸ்தவர். அதனால வந்து கிறிஸ்துவ சமூகத்தோட முழு வாக்குகளும் அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து முதல் தலைமுறை வாக்குகள் கண்டிப்பா அவர் வந்து அனைத்தையும் பெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல் இனி வரும் இந்த 2 ஆண்டு காலம் 1 ஆண்டு காலம் கண்டிப்பா வந்து விஜயோட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கணும். கண்டிப்பா ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் கட்சி சார்பா வந்த எல்லாமே பார்த்தா வாழ்த்துக்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கு. அது அப்புறம் ஒரே வாட்டி மட்டும் நீட்டு சம்பந்தமா ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுட்டாரு. அரைக்குறையமா தான் இருந்தது. சும்மா அரைப்பத்திலே முடிச்சுட்டாரு. கண்டிப்பா இது மாதிரிலாம் இருந்தா கண்டிப்பா மக்களை வந்து வெகுஜன மக்களை கவர முடியுமா பார்த்தா வாய்ப்பே இல்லை. இதை வந்து விஜய் வந்து எவ்வாறு சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. கண்டிப்பா போராட்டங்க அப்படிங்கிற தன்னுடைய சினிமா மாயை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் வந்து செயல்பட போறாரா, கண்டிப்பா இல்லைன்னா அடிமட்டத்துல இறங்கி போராட போறாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வந்து தாவக்கால கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. அவர்கள் வந்து என்ன மாதிரியான விஷயத்தை முன்னெடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அனைவரும் பார்த்தோன்னா தாவக்கால இருக்கவங்க எல்லாருமே பார்த்தா விஜயோட ரசிகர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள் சொல்லாங்க பத்தியா, அவர்கள் தான் இருக்காங்க. கண்டிப்பா அவர்கள் வந்து இந்த தாவக்காவை என்ன மாதிரியான ரீதியில வந்து மக்களிடத்துல கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியே தான் இருக்கு. ஏன்னா காலங்குடித்தனமா இல்லாம ஒரு முதிர்ச்சியான அரசியல் அவர்கள் செய்வார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா இதை விஜய் வந்து எப்படி நிவர்த்தி செய்ய போகிறாருன்னு அப்படின்னு தெரியல. கண்டிப்பா வந்து விஜய்க்கு பக்கபலமா இருக்கிற புஷ் ஆனந்த் அவர்கள் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பிளான் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாரு. அதை வந்து எப்படி செயல்படுத்த போறாங்க, கீழ்மட்ட லெவல்ல கிளை அளவுல வந்து எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெகுஜன மக்களை கவர்வதற்கான என்ன மாதிரியான திட்டங்களை வந்து அவர் கொடுக்க போறாருன்னு தெரியல. கண்டிப்பா மீடியா வெளிச்சமா அப்படிங்கிறது விஜய்க்கு சொல்லவே தெரியல. கண்டிப்பா தாராளமா அது கிடைச்சிடும். ஆனா அந்த மீடியா வெளிச்சத்தை வைத்து கொண்டு அவர் வந்து எப்படி செயல்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மிகப்பெரிய அளவுல நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் திராவிட கட்சிகள் கண்டிப்பா பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா விஜயகாந்த் அப்படிங்கிற நபரை வந்து எப்படி ஒரு கோமலை மாதிரி காட்டினானுங்களோ அதே மாதிரி வந்து விஜயும் செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அது வந்து விஜய் எப்படி செயல்படுத்த போகிறான்னு தெரியல. ஏன்னா நான் பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து கமலஹாசன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து வந்தாரு. லாஸ்ட்ல பார்த்தா அவர் வந்து திமுகவோட பி டீம் அப்படிங்கிற ரீதியில தான் இப்ப வந்து போயிடுச்சு. அதே மாதிரி விஜயும் வந்து செய்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் நமக்குள்ள கண்டிப்பா இருக்குதான். இதை வந்து விஜய் அவர்கள் எப்படி தன்னுடைய போராட்ட களத்தை வடிவமைக்க போகிறார், அரசியல் களத்தை வந்து இது வந்து சினிமா காலம் மாதிரி கண்டிப்பா இல்ல. அரசியல் களத்தை வந்து விஜய் எப்படி பயன்படுத்த போகிறாரு அப்படிங்கிற கேள்விகள் வந்து மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு இனிமேல். ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா 2024 8ஆம் மாசம் வந்துடுச்சு. கண்டிப்பா 2026 மே மாசம்
அந்த டைம்ல வந்து கண்டிப்பா எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 16 மாதங்கள் தான் இருக்கு, 16 17 மாதங்கள் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. இதை வந்து விஜய் எந்த அளவுக்கு கட்சியை வந்து முன்னாடி எடுத்து போறாருன்னு தெரியல. கண்டிப்பா பார்ப்போம். விஜயோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்க போகிறது வந்து தொடர்ச்சியா நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.